திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. மூட்டுவலி ஏற்படும் போது பெரும்பாலானோர் நடைப்பயிற்சியை நிறுத்தி விடுவார்கள். ஆனால் இது தவறு. தொடர்ந்து எந்தவிதமான பயிற்சி ஏதும் செய்யாமல் இருந்தால் மூட்டுகளில் எரிச்சல், கடுமையான வலி அதிகரிக்கும். எனவே மூட்டுகள் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருக்க நீங்கள் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அந்த வகையில் சில மூலிகை பொருட்களை தண்ணீரில் கலந்து டீயாக குடித்தால், அந்த மூலிகை டீ செய்வதற்கான பொருட்கள் என்னென்ன, அது எப்படி செய்வது என்பதை தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம். மஞ்சள் மற்றும் இஞ்சி அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்தது. எனவே இவற்றை கொண்டு டீ தயாரிக்க 1 ஸ்பூன் துருவிய இஞ்சி, 1 துண்டு மஞ்சள் அல்லது அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 சிட்டிகை கருப்பு மிளகு, உங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லை என்றால் நீங்கள் 1 ஸ்பூன் தேனையும் பயன்படுத்தலாம். இந்த ஹெர்பல் டீயை தயாரிக்க ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணீர் ஊற்றி எடுத்து வைத்த இஞ்சி மற்றும் மஞ்சள் சேர்த்து கொதிக்க வைத்து கீழே இறக்கிவிடுங்கள். பிறகு அதில் கருப்பு மிளகு மற்றும் தேன் கலந்து குடியுங்கள். இந்த டீ மூட்டு வலி மற்றும் வீக்கத்திலிருந்து நிவாரணம் அளிக்கும். இந்த டீயை ஒரு நாளைக்கு 1 முறை அல்லது 2 முறை குடிக்கலாம். மருத்துவ குணங்கள் நிறைந்த இஞ்சியில் தசை மற்றும் மூட்டு வலியை போக்கும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்துள்ளன. மஞ்சள் ஒரு மசாலா, இதிலும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. இவை உடலில் உள்ள உடைந்த செல்கள் சரி செய்வதுடன் எந்தவித தொற்று நோய்களும் ஏற்படாமல் தடுக்கிறது. மேலும் மஞ்சளில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மூட்டுவலி மற்றும் வீக்கத்தையும் குறைக்கிறது. அதுபோல கருப்பு மிளகு வலி நிவாரணி பண்புகளையும் கொண்டுள்ளது. இதுவும் மூட்டுவலி வீக்கத்தை குறைக்க பெரிதும் உதவுகிறது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.